இரும்பின் தாதுக்கள் 3 வகைப்படும். அவை ஹேமடைட் 69% இரும்பு, மேக்னடைட் 72.4% இரும்பு மற்றும் சிட்ரைட் 48.2% இரும்பு. மேக்னடைட் என்பது இரும்பின் ஆக்சைடு தாது ஆகும். அதன் வாய்ப்பாடு Fe3O4. இரும்பின் தாதுக்களுள் மேக்னடைட் அதிகமான காந்த பண்பினை பெற்றுள்ளது. இயற்கை மற்றும் செயற்கை காந்தங்கள் வேறுபாடு. இயற்கை காந்தங்கள் இயற்கையில் காணப்படுகின்றன, ஒழுங்கற்ற வடிவம் மற்றும் பரிமாணத்தை கொண்டுள்ளன. செயற்கை காந்தங்கள் மனிதர்களால் உருவாக்கப்படுபவை. இவை வெவ்வேறு வடிவம் மற்றும் பரிமாணங்களில் உருவாக்கிட முடியும். இயற்கை காந்தத்தின் வலிமை நிலையானது, அதை மாற்றுவது கடினம். செயற்கை காந்தங்கள் தேவையான குறிப்பிட்ட வலிமையுடன் செயற்கை காந்தங்களை உருவாக்க முடியும். இயற்கை காந்தங்கள் நீண்ட காலம் காந்த பண்புகளை இழக்காதவை. செயற்கை காந்தங்களின் பண்புகள் குறிப்பிட்ட கால அளவு உடையவை. இயற்கை காந்தங்கள் மிக குறைந்த பயன்பாடு உடையவை. செயற்கை காந்தங்கள் அன்றாட வாழ்வில் பெருமளவில் பயன்படக்கூடியவை. வில்லியம் கில்பர்ட் காந்தவியல் எனும் அறிவியல் பிரிவு உருவாக்க காரணமானவர். பூமி மிகப்பெரிய காந்தம் என்பதனை அவர் வலியுறுத்தினார். 1544ஆம் ஆண்டு மே மாதம் 24ஆம் தேதி வில்லியம் கில்பர்ட் பிறந்தார். இவரே முதலில் காந்தத்தின் இரும்பு தாது குறித்த முறையான ஆய்வினை மேற்கொண்டார். தனது கண்டுபிடிப்புகளை தி மேக்னடைட் எனும் நூலில் வெளியிட்டார். யார்? வில்லியம் கில்பர்ட். காந்தவியல் எனும் அறிவியல் பிரிவு உருவாக காரணமானவர் வில்லியம் கில்பர்ட். இவர் பூமி மிகப்பெரிய காந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் பிறந்த நாள் மே 24, 1544. முதலில் காந்தக்கல் குறித்த முறையான ஆய்வினை மேற்கொண்டவர் வில்லியம் கில்பர்ட். இவரோட நூலோட பெயர், தனது கண்டுபிடிப்புகளை தி மேக்னடைட் அப்படிங்கிற நூலில் வெளியிட்டிருக்காரு. ஒரு காந்த திசைக்காட்டியில் மிகச்சிறிய காந்தம் ஒன்று எளிதாக சுழலும் வகையில் திசைக்காட்டியின் மையத்தில் கிடைமட்ட தளத்தில் குறிமுள் வடிவத்தில் உள்ளது. இது காந்த ஊசி என்றும் அழைக்கப்படுகிறது. காந்த ஊசியின் முனைகள் தோராயமாக புவியின் வட மற்றும் தென் திசையை நோக்கி இருக்கின்றன. அந்த படத்தில் இருக்குல்ல, இதுதான் காந்த ஊசி. இந்த காந்த ஊசி எப்பவுமே வடக்கு தெற்கு திசைகளையே காட்டும். வடக்கு தெற்கு திசைகளை நோக்கிய இரு பக்கமும் இருக்கும். எந்த ஒரு வெப்பநிலையில் ஃபெரோ காந்த பொருள் பாரா காந்த பொருளாக மாற்றமடைகிறதோ அந்த வெப்பநிலை கியூரி வெப்பநிலை என்று அழைக்கப்படுகிறது. கியூரி வெப்பநிலை அப்படின்னா என்னென்னா, ஒரு பொருள் ஃபெரோ காந்த நிலையிலிருந்து பாரா காந்த நிலைக்கு மாறும் நிலை தான், அந்த வெப்பநிலை தான் கியூரி வெப்பநிலை. புற காந்தப்புலத்தில் ஒரு பொருளினை வைத்து அதனை நிலையான அல்லது தற்காலிக காந்தமாக உருவாக்கும் முறையே காந்தமாக்கல் எனப்படும். இது செயற்கை காந்தங்களை உருவாக்கும் முறைகளுள் ஒன்றாகும். காந்தமாக்கல் என்கிறது செயற்கை காந்தங்களை உருவாக்கும் முறை. புற காந்தப்புலத்தில் ஒரு பொருளை வச்சு அதனை நிலையான அல்லது தற்காலிக காந்தமாக மாற்றும் முறையை தான் காந்தமாக்கல்னு சொல்கிறோம். கால்நடைகள் புல் மேயும் போது கூர்மையான இரும்பு கம்பி மற்றும் பிற இரும்பு பொருட்களை உண்பதால் செரிமான பகுதி காயமடைகிறது. அல்னிகோ எனப்படும் பசு காந்தங்கள் இத்தகைய பொருட்களை கவர்ந்தெழுத்து கால்நடைகளை பாதுகாக்கின்றன. ஆடு மாடுலாம் புல் மேயும் போது சில இரும்பு கம்பிகள் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து தின்னுட்டுனா அதோட செரிமான பகுதி பாதிப்படையுது. இதை தடுக்கிறதுக்கு அல்னிகோ அப்படிங்கிற பசு காந்தங்களை யூஸ் பண்ணுறோம். இது என்ன பண்ணுதுன்னா, அந்த அல்னிகோ இப்போ அந்த இரும்பு பொருட்களை கவர்ந்தெழுத்து கால்நடைகளை பாதுகாக்குது. புறாக்கள் அசாதாரணமாக நீண்ட தூரம் பயணித்து திரும்பும் திறன் கொண்டுள்ளன. இதுவரை சென்றிராத பகுதிகளில் கொண்டு சென்று விட்டாலும் அவை தங்களது இருப்பிடத்திற்கே வரக்கூடியவை. புவியின் காந்தப்புலத்தினை அறிந்திடும் மேக்னடைட் எனும் காந்தப்பொருள் அவற்றின் அலகுகளில் இருப்பதால் புவியின் காந்தப்புலத்தை அறியும் ஆற்றலை அவை பெற்றுள்ளன.
அத்தகைய காந்த உணர்வு மேக்னட்டோ ரிசப்ஷன் காந்த ஏற்கும் பண்பு என்று அழைக்கப்படுகிறது. ஸோ புறாக்களோட அலகுகளில் மேக்னடைட் இருக்குது. அந்த மேக்னடைட்னால தான் புறாக்கள் எங்கெங்கே செல்லுதோ காந்தப்புலத்தின் மூலமாக அதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு திரும்ப அதே திரும்ப தன்னோட இருப்பிடத்திற்கே வரக்கூடியவையாக இருக்குது. இதை காந்த ஏற்கும் பண்பு அப்படின்னு சொல்கிறோம். குளிர் பதனிகளில் பயன்படுத்தப்படும் காந்தத்தை விட புவி காந்தமானது 20 மடங்கு அதிக திறன் கொண்டதாகும். மெக்லிவ் தொடர்வண்டிக்கு காந்த விளக்க தொடர்வண்டி சக்கரங்கள் கிடையாது. கணினி மூலம் கட்டுப்படுத்தப்படும் மின்காந்தங்கள் மூலம் வலிமையான காந்த விசையானது கொடுக்கப்படுவதால் தண்டவாளங்களுக்கு மேலே இது மிதந்து செல்லும். இது உலகிலேயே மிகவும் வேகமான தொடர்வண்டியாகும். இது தோராயமாக 500 km/மணி வேகத்தில் செல்லக்கூடியது. அதாவது காந்தத்தோட விளக்கும் பண்பு வச்சு இது இயங்குது. இப்போ இங்கே ஒரு காந்தமும் இந்த ட்ரெயினில் ஒரு காந்தமும் நார்த் போல் இருக்குன்னு வைங்க, ரெண்டும் விளக்கும். ஸோ கணினி மூலமாக ஆக்டிவேட் பண்ணி மின்காந்தங்கள் காந்த விசை கொடுக்கப்படுறதுனால இந்த ரெண்டு விளக்கப்படுறதுனால இது முன்னேறி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் இந்த தொடர்வண்டி செயல்படுது. இது எவ்வளோ ஸ்பீடு போகும்னா மணிக்கு 500 km வேகத்தில் போகக்கூடியது. ஸோ திருச்சி டு சென்னை டிஸ்டன்ஸை ஒரு 1.25 மணி நேரத்துலேயே கிராஸ் பண்ணக்கூடியது. கடன் அட்டை அல்லது பற்று அட்டைகளின் பின்புறத்தில் ஒரு காந்தவரி பட்டை உள்ளது. அதாவது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டில் பின்னாடி இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஒரு பட்டை ஒன்று இருக்கும், காந்தவரி பட்டை. அதை தான் கொடுத்துருக்காங்க. இது பெரும்பாலும் மார்க் ஸ்ட்ரைப் என்று அழைக்கப்படுகிறது. மார்க் ஸ்ட்ரைப் என்பது இரும்பிலிருந்து பெறப்பட்ட காந்த துகள்களால் ஆன மெல்லிய நெகிழி படலம் ஆகும். ஒவ்வொரு துகளும் ஒரு அங்குல நீளத்தில் 20 மில்லியனில் ஒரு பங்கு கொண்ட சிறிய சட்ட காந்தமாகும்.